வேண்டா மாப்பிள்ள. நம்ம இப்ப வந்திருக்க இடம் தான் சிவகங்கை. பேசுவாங்க கேப்ல நடுவில் ஆப்புல வெப்பாப்புல லைட்டா ஆப்புல. நாம இப்ப போறோம் டாப்புல. ஓகே, எங்க இந்த கருவேப்புல இந்த அன்னைக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கியாச்சு. எல்லாம் என்ன வாங்குதா? வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் பொதிகை ரைடர். நான் உங்கள் லாக்ஸ். வணக்கம் மக்களே. நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம டீமோடைய கொஞ்சம் அவுட்டிங் வந்துட்டோம். சிவகங்கை வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு ஸோ மற்றதை நம்ம எப்போவுமே பொதிகை ரைடர் விளாக் பண்ணும்போது பொதிகை ரைடர் விளாக் பண்ணுறதில்ல, பக்கத்தில் இருக்கிறவங்க தான் மற்ற என்ன விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கண்ணாடி எடுத்து வரல. கண்ணாடி எடுத்துட்டு வரலையா? பார்த்தீங்களா, கேமராவை வந்துட்டு கண்ணாடியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்த உடனே மெயின் அப்பியரன்ஸு ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்குது சிவகங்கை. நம்ம சிவன் வந்து அழகா அப்படியே இருக்காப்புல. ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது கோயிலோடைய. இன்னும் நம்ம வந்து அங்கே டாப்புக்கு போகணும். எங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகணும் நம்ம. அத்தோடியோ. ஸோ மக்களே, நம்ம வந்துட்டு இப்போ மேலே போகிறோம். வாங்க நம்ம போகலாம். ஒன்னே அழைச்சிட்டு வந்தது நாங்க. எங்களை கூப்பிடாம போக மாட்டேங்க, அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். எங்க போறீங்க? மலையேற போறீங்க. சரி வாங்க. போகலாம். ஆனால் நம்ம செருப்பு இல்லாமல் போனாலும் செருப்பு எல்லாத்தையும் போட்டு போறாங்க. மேலே அங்கே கழட்டி போட்டுருவாங்க போல. நான் வந்துட்டு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த செருப்பு அதெல்லாம் அறுத்து விட்டு நான் பாட்டு வந்துட்டே இருப்பேன். எங்க வேணாமா அவன் அதுக்கு தான் பழைய செருப்பை போட்டு வரணும். நம்ம செருப்பை திருடிட்டு போனால் நம்ம காலில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து கழியுதுன்னு அர்த்தமா? காலில் இருக்க கஷ்ட நஷ்டம், வாழ்வில் இருக்க கஷ்ட நஷ்டம். அப்படின்னா ஒரு தூள் கழட்டி வச்சுக்க உடைய பிடிச்ச தரிசன சக்தி இன்னோட ஒழிஞ்சிடும். எப்படி நான் கட் பண்ணி தூக்கிடுவேன். என்ட்ரியா இதுக்கு மேலே உனக்கு நோ என்ட்ரிடா. எனக்கு எப்பவுமே அவர் என்ட்ரி கொடுப்பாரு, இவர் என்ட்ரி கொடுப்பாரு. வந்த உடனே நம்ம பிள்ளையார் அன்னதானமால அன்னதானம் கூட நினைக்கிறேன். அன்னதான செக்ஷன் போகாத. இப்பதான் சாப்பிட்டு வந்து கூட சாரி விளாகர் கூட வர்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னதான் யாருக்குமே அந்த சேனல் தெரியாதுனாலும் அவனுக்கு தெரியும். கரெக்டாக போது இல்லை, எனக்கு புரியல. கர்நாடகத்தில் என்னமோ இந்த பக்கம் போனோம்னா நந்தி ஹில்ஸ் வருதான். அதுக்கான இல்லைல்ல, சிவகங்கை கிளீன் த்ரோ கார்பேஜ் ஒன்லி இன் பின்ஸ் சே நோ டு பிளாஸ்டிக் இன் சிவகங்கை. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லு. உனக்கு தெரியாது. அதில் கன்னடத்தில் போட்டிருக்கு, அதனால தமிழ் எனக்கு அர்த்தம் தெரியாது. கூட என்னது குப்பையில போடுறா குப்பை ரொட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. குப்பையில போடுறா கூறு வெட்ட போயில போட்டதே இவ்வளோ விளக்கிட்டு இருக்கானே. இவனை எதிர எடுத்து அடிக்கிறது என்ன செங்குத்தா ஏறுது. 90 டிகிரி கிடையாது, ஒரு 78 இருக்கும். ஆனால் கம்மி தான். இது கொஞ்சம் சின்ன மலை மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் மேலே ஏறணுதுக்கு பெருசாக இருக்குமா நினைக்கிறேன். இன்னும் மேலே ஏறணும். இது முக்கால்வாசி தான் வந்திருக்கு. நம்ம ரோட்லேருந்து பார்க்கும்போது பெருசாக இருந்தது. இன்னும் ஓப்பன் பண்ணலையா? மணி என்ன ஆகுது? மணி 9:15 தான் ஆகுதா? 10 நிமிஷம் வராவுளா? நட திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நாங்கள் வந்தது இப்போ வந்து மணி 9:20 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்தாலும் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடுங்க. மணி இப்போ 9:20 ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். 9:21 ஆயிரும். தயவு செஞ்சு இவன் பேச்சை கேட்காம போய் சாப்பிட்டு வந்துடுங்க. எல்லாவற்றையும் அணைத்து விட்டு இந்த வீடியோவை கட் பண்ணி விட்டு. நல்லா இருக்குண்ணே. இந்த இது ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்கா. அவ்வளோ நான் கல்யாணம் பண்ணதுக்கு நான் தயார். நீங்க கையெழுத்து போட தயாரா? கையெழுத்து போட நான் ரெடி. ஒரு பெண் தயாரா? ஒரு பெண் இல்ல, 2 பெண் தயார். ஆனா 2மே
ஒன்று ரெனால்ட்ஸு, 2 ஆன்டிஸ். ஒன்று ரெனால்ட்ஸ் பெண்ணு, இன்னொன்று யாரு ரெனால்டு பெண்ணா? ரெனால்டு பெண்ணா? அது என்ன ரெனால்டு? ரெனால்டு பெண் என்ன? ரெனால்டு பெண்ணா யாருன்னு தெரியாது எனக்கு. அர்னால்டோ ஆண் யாருன்னு தெரியும் எனக்கு. ஓ அப்படியா? பார்க்க நல்லா இருக்குல்ல. அங்கே அந்த இடத்துக்கு போவோம் வா. அந்த மலை அங்கே அதான் போனோம். அந்த மலை உச்சிக்கு போய் உன்னை தள்ளி விட்டு கொண்டுடுறேன். நல்ல முடிவு மாமா. பண்ணிடு, அதை முதல்ல பண்ணிடு. ஹெல்மெட்டு வேற யாருன்னா நல்ல ரைடருக்கா பார்த்து கொடுத்துருவோம். ரைடருக்கா பார்த்து கொடுத்துருவோம். நல்ல ஸ்கல்ச்சர் நல்லா இருக்கு. இதெல்லாம் கீமு எனக்கு தெரியாது. கீமுமா கிப்பியான்ட்டு அது எப்பயோ சிரிக்கிருக்காங்க. அது எதுக்கு நம்ம பார்ப்போம். யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க இல்லை இந்த சிலையெல்லாம் எப்போ செதுக்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே வேணாம், சைடில் ரைட் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ பண்ணாங்க? 1500 அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். தெரியாது. அதனால் இங்கே கோயில் ஓபன் பண்ணிட்டோம். சரிதான். நல்ல ஃபன்னான டீம் தான். இங்க வர இது எதுக்குல கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க? இது என்னது? அந்த காலத்துல நம்ம ஊர்ல மாவுளாக்குன்னு போடுவோம்ல, உரல்ல மாவு இருப்போம்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதோட பைத்தியக்காரங்களா இது வந்துட்டு நம்ம சிவபீடமா? ஆமாண்டா. சரி. அங்க ஏன் மாமா இதெல்லாம் கல் வச்சிருக்காங்க? இங்க ஏன் கல் வச்சிருக்காங்கன்னா இந்த வழியில வச்சாங்கன்னா கால் தடி, அதனால ஓரமா அதையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன கல்ல இருந்து பெரிய கல் வரைக்கும் வருது அப்படின்னா அதோட ஒவ்வொருத்தரோட முயற்சி. என்ன முயற்சினா வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு ஒன்று நினைச்சிருக்கேன்னு வச்சுக்க, உனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிற, ஆனால் ஆகாது. அது அடுத்த விஷயம். நல்ல உன்னை மாதிரி நல்லவங்க யாருன்னா வேண்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அடிக்க வச்சாங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டங்கள் குறைஞ்சி அவங்க படிப்படியா முன்னேறுவாங்கங்கிறதோ ஐதீகம். அப்படிங்களா? நந்தி வந்துருச்சா? அந்த கோயில் மட்டும்லாம் போட்டு செருப்படி வாங்கிக்காத. அவ்வளோ பயம் இருக்கும் போது எதுக்கு? நான் எடிட் பண்ணிடுவேனே. நான் வந்துட்டு சொல்லிடுவேன் என்னன்னு. இந்த சேனல் ஓனரை வேணா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வாரு எங்கெல்லாம் மேல போயிட்டே இருக்கியா? நம்ம கூட அஜித்னு ஒரு எரும மாடு வந்துச்சு. அந்த எரும மாடு எங்க? அந்த எரும மாடு ஆமா எங்கள காணாம போயிட்டாம்ல. பொறுக்கிட்டு தெரிஞ்சிடும். இப்பதான் படி ஏறிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் மலை ஏற போறவா? எப்ப இந்த தலை சுத்துற பிரச்சனை இது இருக்கா உனக்கு? இல்ல ஏய், ஸ்டீல் பாடிய பார்த்து நீ என்ன நினைச்ச? நான் மட்டும் தனியா அங்க டிராவல் பண்ணுவேன் தெரியுமா? ஆமா, நான் வந்து ஸ்டெப்ஸ்ல டிராவல் பண்ண மாட்டேன், தனியா டிராவல் பண்ணுவேன். எப்பவுமே அதுல லைட்டா காஃபி தூள் போனா போட்டுக்கோ மாமா. சக்கரை போட மாட்டேன். சரி அதெல்லாமா போடுவேன். ரொம்ப செஞ்சுட்டா போகுது. உளுந்தனா செய்யமாப்ல, இன்னைக்கு உளுந்தனா நாளைக்கு பால். கீழே தான் நந்தினி இருந்துச்சா? அதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நந்தினி தான். நந்தினியை தான் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களே, என்ன பண்றது? வீட்டுல இருந்து கால் வரும், யாருப்பா யுவராஜா, என்னப்பா அவனை கொஞ்சம் கவனிக்க வைங்களா அப்படின்ட்டு. மறுபடியும் சொல்லு. என்ன டைலாக்? அது சரி. வாவ், இங்கேருந்து நம்ம சீனரிஸ் பார்க்கறதுக்கு
ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. அது போக நம்ம மேலே வந்தோடனே ஒரு நந்தியை பார்க்குறோம் பாருங்க, ரொம்ப பெரிய நந்தி. ஆத்தோடி சீனரிஸும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜம்முன்னு அமைஞ்சிருக்கு. அப்படியே கூலாக பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்டு. ஜம்மு அமையில் இது நம்ம கர்நாடகா மாநிலத்தில் தான் இருக்குது. சிவகங்கைன்னு ஒரு பிளேஸில் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாரும் உட்காந்து மூச்சு வாங்குறதுனால வயசாயிடுச்சுண்ணா, டயர்டாயிடுச்சு. வயசாயிடுச்சு. சாப்பிட்ட உடனே மலையில் பார்த்தா தெரியும். எனக்குலாம் ஒன்றும் அவ்வளோ. ஏன்னா அவனுக்கு வயசாகும். இரு நான் காமிக்கிறேன். மூச்சை அப்படி நிப்பாட்டு, ஒரு 2 செகண்ட் நிப்பாட்டி நில்லு. செத்துட்டான். வாங்க போ. நல்ல காலுக்கு நல்லா அக்குப்பஞ்சர் மாதிரி இருக்கு. அக்கு ப்ரெஷரா ஜூ இல்லாமல் வந்தால் அக்கு ப்ரெஷர். உங்கள் கல்லீரலுக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லாத. கல்லீரல்கள், நுரையீரல்கள், உளறல்கள் வா தம்பி. அதான் மூச்சு திணறி ஒரு நாக்கு ரோல் ஆகுது. நல்ல ஒர்த்தான பிளேஸுங்க. 1 டே ட்ரிப்பு சிவகங்கை வந்து சண்டே ட்ரிப். சார் நான் மாற்றி சொல்லிட்டேனே. நல்ல ஒரு ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய ஸ்பாட்டுகள் இதெல்லாம். ட்ராக் பேண்ட் போட்டு வந்துருக்கணும் நினைக்க முடியல. ஜீன்ஸ் பேண்ட் போட்டது தப்பா போச்சு. என்ன மாதிரி ரேசிக்கிட்டு வேண்டியதானே. தவறு இழுத்து விட்டேன் மாமா. எனக்கு தான் தெரியும் நீ தவறு பண்ணுவேன்ட்டு. தவறு மட்டும்தான் பண்ணுவேன். ஆனால் அந்த தவறில் எனக்கு பவர் கிடைக்கும் தெரியுமா? இது என்னடா பூவு? அதான் சிரிப்பு. ஆடாடாடாடா, அது சிரிப்பு, அதை கலாய்ச்சினா உனக்கு செருப்பு. சரியா சிரிப்பு. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. அந்த மரம் நல்லா இருக்கு. நான் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துடலாம். அது அப்படியே வந்துட்டு நம்ம வால்பேப்பர் வச்சா நல்லா இருக்கும். நீ போல ஜூம் பண்ணனா அது உடையும். பிக்சல் உடையாது. அது பக்கத்தில் போய் எடுக்கணும். பக்கத்தில் போய் எடுப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. ஓ மை காட். சாம்சங் கிளம்புறதுக்கு மாப்பிள்ள ஃபோனு இது எடுத்து. S25 Ultra. S25 Ultra. பட் ஹி இஸ் ஃபர்ஸ்ட். இங்கே தான் எல்லாரும் போகிறாங்க. நம்ம இங்கே போவோம்னா வேணாம். எல்லாரும் போகிற பக்கிட்டு போனால் இங்கே பாரு. வரும்போது வேணா அந்த பக்கமாக வந்துடலாம். வாழ்க்கையில் சாதிச்சவங்க எல்லாமே தனி வழியில் போகும். ஒரு அறிவுள்ளாத இல்லை, அறிவில்லாத அப்படியே வராது. ஒரு 5 அறிவு உள்ள இல்லவே சென்ட்ரியா. பெண்குயினுக்கு எத்தனை அறிவுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பெண்குயின் தான் தனியா போயிருச்சு. அதுதான் அந்த பெண்குயினுக்கே மூளை இருந்து தனியா போகுது. உனக்கு மூளை இல்லாம இப்படி கூட்டத்தோட கூட்டமா போகணும்னு நினைக்கிறிய? உன்னை எல்லாம் எதிர சொல்றதா? எப்பவுமே சிங்கம் மாதிரி தனியா இருக்க கூடாது. அசிங்கம் மாதிரி கூட்டமா இருக்கணும். பண்ணிங்க மாதிரி கூட்டமா இருக்கணும். அப்பதான் எந்த பண்ணி அடிபடுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. மாமா ஏமாமா ஏமாமா சொல்லு. நீ தான் சொல்லணும். சொல்றேன். சொல்லு. அப்படியே அப்படியே எடுக்கிறேன். பண்ணாம போடணும். கட் பண்ணாம தான். இப்ப வந்துட்டு இந்த மாமன் நீ 4 தடவை கூப்பிட்டது எனக்கு இல்ல. அந்த 4 பிள்ளைங்க எனக்கு தெரியும். அவங்களுக்கு பக்கத்துல ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. உன்னை உரிச்சு உப்பு வண்ணம் போட்டுருவாங்க. வந்து மட்டும் அப்பட்டமான பொய். உங்களுக்கு தெரியும் இந்த பயம் எப்படின்ட்டு. தெரியும். எங்க போறோம் தெரியுமா? அங்க போறோம். 2 வாய்ஸ் தான் கேட்கும்ண்ணா. சரி சொல்லு. அண்ணனை சொல்ல விடல. இருல அங்க போறோம். இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போவோம்? அங்க போறோம். சூப்பர் அட்டே. ஆனா இங்க இருக்கு. நம்ம ஆல்ரெடி இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம். மேலே கீழே இருந்து மேலே ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். 3000 அடிக்கு மேல வந்துருக்கோம். 3000 அடிக்கு மேல வந்துட்டோம். இன்னும் ஒரு நந்தி ஹில்ஸ் 4000 அடி தான். இது என்ன 3000 அடிங்க அடிங்க. நாங்களாம் மலையை கால்குலேட் பண்ணி காலையிலே அளப்போம். காலையிலே அளப்போம். நீ என்ன பெரிய வாமனா காலையில அளக்கிறதுக்கு? வாமனா? அது யாரு வாமன்? வாமனன் இல்ல. நீ எல்லாம் தஞ்சாவூர்காரன் சொல்லாத. யாரு? நீதான். அதெல்லாம் பச்சை தஞ்சாவூரம். அப்போ வாமனன்னா யாருன்னு கேக்குற? காலால அளந்தவன் தான்டா வாமனன். காலால அளந்த வாமனன்னா நாங்க கரிகால சோழன் பேர. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. கர்த்தரே. நான் எங்கடா கத்துனேன்? இப்ப சும்மா பேசுனதெல்லாம் கத்துறேன். நீ தான் கத்துனியா? நான் கத்துறேன். இந்த ஆளு அப்பப்போ அப்படியே கத்திட்டு வரான். இவனே கத்திட்டு கத்துறேன்னா நான் எங்கடா கத்துறேன்? டேய் நீதான்டா கத்துற. அது கத்துற இல்ல கர்த்தரே.
அஜித்னு ஒருத்தர் வந்தாரு. ஆமா. அந்த அளவுக்கு போடுவோம் இன்னைக்கு. ஏகே அஜித் குமார். அஜித் வந்துட்டு நாங்கள் அப்போவே காலையிலே கேட்ட மக்களே, ஆமா, என்னப்பா வரியாடுன்ட்டு. ஆளை காணும். அந்த ஆளு பழைய ஆளோட வந்துட்டு இங்கே அவுட்டிங் போகிறேன்ட்டு சொல்லி அந்த புள்ள வராமல் போய் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் கூட போகணும்னு வந்தாப்புல. மறுபடியும் அந்த புள்ள ஃபோன் பண்ணியிருக்க மாட்டிருக்கு, ஆள் காணா போயிட்டான். அப்ஸ்காண்டு. பூஜை பொருள் வாங்கினா எங்கே போனான்னு பூஜை பொருள் வாங்கிட்டு வந்த நாங்கள் கூட வாங்கின மக்களே பூஜை பொருள். அந்த பையன் தான் பூஜை பொருள் வாங்கினா ஆளை காணோம். ஓ போய் இன்னும் கொஞ்சம் ஏறினதுக்கே கொஞ்சம் நாக்கு தள்ள தான் செய்யுது. ஓப்பா இன்னும் நம்ம அங்கே வரைக்கும் போகணும். இந்த டாப் ஹில்லில் போயிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு சுகம் இருக்குது. அந்த சுகத்துக்கு ஒரு தனி அழகு தான் இல்லையா பிஆர்? என்ன மாமா டெல்லுமே எந்த ஊரில்? மதுரை எஸ்எஸ் கோட்டையா? நான் பாளையங்கோட்டை. ஜெயிலில் இருந்தாப்புல ஒரு 7 வருஷம். ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, யூடியூப் சேனல் ஃபேமிலி கீழே போறீங்களா? ஓ இவங்க தான் ஃபேமிலியா? வரீங்களா? உங்களை பார்த்து தான் வந்து குழந்தை கடத்தல் தமிழ்கார ஃபேமிலி மாதிரி. சரி தம்பியா பிள்ளைய தூக்கு, எனர்ஜியா இருக்காப்ல. வா போலாம். இல்ல அஜித்தை தேடல. அஜித் அப்போ அவர் வந்து அவர் பொண்டாட்டி கீழே போய் கம்ப்ளைண்ட் போய் என் கூட 3 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாம் வீடியோ கட் பண்ணிக்க. இதுல இருந்து சரக்குன்னு மேல போறோம். சரக்குன்னு நம்ம மேலே போகிறோமா? அது இப்படி நம்ம வீடியோ ஜூம் பண்ணுற மாதிரி அப்படி சரக்குன்னு அப்படி மேலே போயிட்டு அங்கே போய் நிற்க போகிறோம் மக்களே. ஓ வர்ற பாதையும் அப்படி தான் இருக்குது, போகிற பாதையும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பர்வத மலை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பர்வத மலை மாதிரி தான் இருக்குன்னு. சாயங்காலம் தான் ஏறணும் போல. நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. சும்மா சின்ன மலை மாமெல்லாம் எவரெஸ்ட் மலையில ஏறினவன். இதை நான் கவரஸ்டாக போடுறேன். போடு தனியா தண்ணி ஒன்று இந்த காசு வச்சிருக்கேன். காசு கொடுக்கணும்ல. காசு கொடுத்துருவோம். ஓப்பன் பண்ணுவேன். அடிப்பாங்க. ஒரு பின் கேளு எவ்வளோ இருந்தாண்ணா மலை ஏறி அவங்க சுமந்துட்டு வராங்க. நல்லது கிடையாது. இல்லை வச்சு நேற்று நீ வாங்கிட்டு வந்தல லெமன் சோடா உப்பு தப்பு இல்லாமல் வெறும் சால்ட்டு. அது நீங்க சொல்லவே இல்லை. ஒரு கல்லுப்பு பாக்கெட் ஃபுல்லாக போட்டேன். லெமன் சோடா அவ்வளவுதான் சொன்னாங்க. சரி ஸ்வீட்டு கொஞ்சம் கலந்துருக்கலாம். சொல்லியிருக்கலாம். சொல்லணும் இருக்கலாம். அதுக்கு உப்பு மட்டும் தான் அள்ளி தட்டியிருக்காங்க அதுல. தம்பி சொல்றதுதான் செய்ய முடியும். சாமி நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு 2 லிட்டர் சாராயத்துல 2 சொட்டை எடுத்து தண்ணியை ஊத்திட்டு அதுக்கு மேல 2 லிட்டர் தண்ணியை ஊத்துறப்ப நான் இப்ப இதை சொல்லணுமா? அதான் சொல்லிட்டியா? தெரிஞ்சிருக்காதுல்ல. தெரியும் நல்லாவே பதிவாயிருக்கும். இல்லை எனக்கு தண்ணி வேணாம். நான் தண்ணி நார்மலாக குடிக்கிறது இல்லை. கொஞ்சம் மண்ணலி போடுறேன். நான் வந்துட்டு தண்ணி குடிக்கிறது கிடையாது. தண்ணிக்கு பதிலாக பெட்ரோலு டீசலு மண்ணெண்ணெய். அதனால தான் விலை ஏறி இருக்குண்ணே. இந்தியன் பெட்ரோல் நிறுவனத்துக்கு இது என்னது நேரடி வாடிக்கையாளர் நாங்கள் தான். வாடிக்கையாளர் டீலர்லாம் தமிழ் ஆங்கில வார்த்தையா? ஆங்கில சொல்ல உபயோகப்படுத்துறது. நேரடி வாடிக்கையாளர்னா இந்த கஸ்டமர்ல பக்காளி. அப்புறம் நான் என்னதான் பேசிக்கிட்டு இருக்கேன்? டீலரா இல்ல இதா? நான் வந்துட்டு நேரடி நேரடி நான் கரெக்டா சொல்லிட்டு இருந்தேன். பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்